ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ராஜராஜன் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு பஞ்சாயத்தில் கார்த்திக் நிரூபிச்சிட்டாரு. இருந்தாலும் சாமுண்டீஸ்வரிகிட்ட எப்படியாவது ராஜராஜனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு நிரூபிக்கிறதுக்காக பார்வதியும் மயில்வாகனும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. பார்வதிக்கு என்ன நடக்குன்னே புரியலை. நம்ம எப்படியாவது சேட்டு கூட சேர்ந்து நல்லா வாழ்ந்துடணும்னு நினச்சிட்டு சேட்டு சொன்னதெல்லாம் நம்பி ராஜராஜன் வீட்டுக்கே வந்துடுறா. சாமுண்டீஸ்வரிகிட்ட போயிட்டு அம்மா அங்கே வாங்கன்னு கூப்பிட்றா. சாமுண்டீஸ்வரியுமே வந்து யார்மா நீ அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்த சந்திரகலா பார்வதியை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறா. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறா. உடனே நான் எல்லா உண்மையும் சொல்ல வந்தேன்னு சொன்னோடனே சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா இங்கே வந்து என்னடா சொல்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே ஷாக் ஆகுறா. கடைசி சாமுண்டீஸ்வரிகிட்ட பார்வதி என்ன சொல்கிறான்னா, ராஜராஜன் ஐயாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ராஜராஜன் ஐயாவை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. ஆனால் என்ன பொய் சொல்ல சொன்னாங்க, தொட்டு கொடுத்து பொய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிற உண்மையை வந்து உடச்சிட்டா. அந்த உண்மையை அந்த பொய்யை யார் சொல்ல சொன்னதுன்னு சொன்ன உடனே சிவனாண்டி பேரை சொல்லிட்டா. அதனால் சந்திரகலா தப்பிச்சிட்டாங்க. சிவனாண்டியும் அவன் சித்தப்பாவும் மாட்டிக்கிட்டாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு சிவனாண்டி மேலேயும் சித்தப்பா மேலேயும் ரொம்பவே கோபமாகுது. இதனால் தான் புருஷனை சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சிடுறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியலை. மாமாவை நம்ம புருஷன் மேலே சந்தேகத்தில் அவங்கள அதிசயமாக பேசிட்டோன்னு நினச்சி வருத்தப்படுறாங்க.